இந்த காணொளியில் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பிரதிபலிக்கும் பிரதிப்பெயர்ச்சொல் என்றால் என்ன என்பது சம்பந்தமாகவும் அவற்றை அமைக்கும் முறை, அவற்றினுடைய முதன்மை செயற்பாடுகள் என்ன என்பதோடு ஒன் என்பதனுடைய பாவனைகள் பற்றிய சிறப்பு விளக்கமும் தவறுகளை தவிர்க்கும் முறை சம்பந்தமாகவும் சிறப்பான வழிகாட்டல்கள் உள்ளடங்கியுள்ளன. வாருங்கள் பயிற்சிக்கு செல்வோம். இப்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்றால் என்ன என்பதை மிகவும் உன்னிப்பாக கவனியுங்கள். இதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு கண்ணாடியின் முன் நிற்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடி உங்களை பிரதிபலிக்கின்றது, ரிஃப்ளெக்ட்ஸ். இப்போது நான் உங்களிடம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால், நான் என்னை கண்ணாடியில் பார்த்தேன் என்று சொல்வீர்கள். அதை ஆங்கிலத்தில் I looked at myself in the mirror என்று சொல்ல வேண்டும். இங்கே I looked at me in the mirror என்று சொல்லக்கூடாது. அதாவது myself என்பதைத்தான் நாம் இங்கு பாவிக்க வேண்டும். object pronoun me என்பது இங்கு பொருந்தாது. ஏன் என்பதை பார்ப்போம். ஒரு முழுமையான வாக்கியம் subject, object, verb இந்த மூன்றையும் உள்ளடக்கி இருக்கும். subject செயலை செய்பவர், object செயலை பெறுபவர், verb செயல். I looked at myself in the mirror என்று சொல்லுகின்ற வாக்கியத்தில் I என்பது subject, myself என்பது object, அதாவது செயலை பெறுபவர். looked என்பது செயல். இங்கு நாம் reflexive pronoun myself என்பதை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்றால், செயலை செய்பவரும் செயலை பெறுபவரும் ஒரே நபராக இருப்பதால் தான். அதாவது myself என்பது I என்ற எழுவாயை பிரதிபலிக்கின்றது. அதாவது கண்ணாடியில் தெரிந்த உருவம் எவ்வாறு என்னை பிரதிபலித்ததோ அதே போன்று இங்கு myself என்கின்ற செய்யப்படுபொருள் ஆப்ஜெக்ட் I என்ற எழுவாயை பிரதிபலிக்கின்றது. இதனால் தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்று அழைக்கின்றோம். எனவே ஒரு வாக்கியத்தில் வருகின்ற எழுவாய் அது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு விலங்காக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த எழுவாய் செயலை செய்வதாகவும் அந்த செயலை பெறுவதாகவும் இருக்கும் போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் மட்டும்தான் பயன்படுத்தல் வேண்டும். இப்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்றால் என்ன என்பதை அறிந்துள்ளீர்கள். உதாரணங்களை பார்ப்போம். இந்த 4 உதாரணங்களின் விளக்கத்தை கவனியுங்கள். I made this cake myself. நான் இந்த கேக்கை நானாக செய்தேன். அடுத்த வாக்கியம் I made this cake for myself. நான் எனக்காக இந்த கேக்கை செய்தேன். மூன்றாவது I myself made this cake. நான் நானாகவே இந்த கேக்கை செய்தேன். அதாவது பிறருடைய உதவி எதுவும் இல்லாமல் நானாகவே செய்தேன். நான்காவது I made this cake myself for him. அவனுக்காக இந்த கேக்கை நான் செய்தேன். இந்த 4 வாக்கியங்களிலும் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே நபரை குறிக்கின்றன என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்கரெக்ட், தப்பான வாக்கியங்கள் இரண்டையும் பார்ப்போம். முதலாவது வாக்கியம் I made this cake for himself. இங்கே himself என்பது தப்பான ப்ரோனவுன். ஏனெனில் செயலை செய்பவரும் அதை பெறுபவரும் வேறு வேறு நபர்கள். எனவே நாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பாவிக்க கூடாது. இங்கே நாம் பாவிக்க வேண்டியது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் him. அதாவது I made this cake for him என்பதுதான் சரியானது. அதே போன்றுதான் அடுத்த வாக்கியமும் she made a cake for him என்று வர வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை எப்படி அமைப்பது என்பது சம்பந்தமான ஒரு அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ப்ரோனவுன் கம்பவுண்ட் பர்சனல் ப்ரோனவுன் என்றும் அழைக்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், பர்சனல் ப்ரோனவுனுடன் பின்னிணைப்பாக ஒருமைக்கு self SELF என்பதும் பன்மைக்கு SELVES selves என்பதும் இணைக்கப்பட்டு உருவாக்கப்படுகின்றது. இந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், டிபெண்டன்ட் பொசெசிவ் ப்ரோனவுன்ஸ் அல்லது பொசெசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இந்த மூன்றும் சிறப்பான விளக்கங்களுடன் காணொளிகளாக இருக்கின்றன. அவற்றையும் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஒரு வாக்கியத்தின் எழுவாயாக வரும். எழுவாய் ஒருமையில் இருந்தால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸும் ஒருமையில் இருக்கும். எழுவாய் ஆண்பாலாக இருந்தால் அதுவும் ஆண்பாலாகவே இருக்கும். எழுவாய் பன்மையில் இருந்தால் பன்மையில் இருக்கும்.
reflexive pronouns 8 வகையாக உள்ளன. இந்த 8 வகைகளில் 3 object pronouns உடன் சேர்ந்தும் மீதி 5 dependent possessive pronouns உடன் சேர்ந்தும் உருவாக்கப்படுகின்றன. அட்டவணையில் மிக தெளிவாக உள்ளது பாருங்கள். myself, my என்பது dependent possessive pronoun இருந்து எடுக்கப்பட்டு self என்ற பின்னிணைப்பு suffix கொடுத்து myself என்று வருகின்றது. I என்பது ஒருமையில் உள்ள எழுவாயாக இருக்கின்ற பொழுது myself என்பது மட்டுமே அதற்கு வரும். அவ்வாறே ஒவ்வொரு சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கும் அதற்கு உரிய ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் மட்டுமே பயன்படுத்தப்படல் வேண்டும். காரணம் என்னவென்றால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எது எழுவாயோ அதையே அது மீண்டும் பிரதிபலிக்கும். அதாவது I என்றால் myself, you சிங்குலர் yourself, he என்றால் himself, she என்றால் herself, it என்றால் itself, we என்றால் ourselves, you plural yourselves, they என்றால் themselves. இந்த ஒழுங்குமுறை ஒரு பொழுதும் மாறாது என்பதை குறித்து வையுங்கள். அத்தோடு himself, itself, themselves இந்த மூன்றும் object pronounsலிருந்து பயன்படுத்தப்படுவதையும் ஆங்கிலத்தில் himself இருக்கின்றதே ஒழிய his self என்று கிடையாது. அதே போன்று themselves இருக்கின்றது, their selves என்பது கிடையாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு வந்திருக்கின்றோம். அதாவது இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எப்போது பாவிக்கப்படுகின்றது, அதனுடைய முதன்மையான செயற்பாடுகள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த ப்ரோனவுன் 3 முதன்மை செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அதாவது சப்ஜெக்டும் ஒப்ஜெக்டும் ஒரே நபரை அல்லது ஒரே பொருளை குறிப்பிடுமானால் இந்த புரோனவுனை தான் பாவித்தல் வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். She is looking at herself in the mirror. இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்டும் ஒப்ஜெக்டும் ஒரே நபரை குறிக்கின்றது, அதாவது she. எனவே இங்கு நாம் ரிஃப்ளெக்சிவ் புரோனவுனை தான், அதாவது herself என்பதைத்தான் பாவித்தல் வேண்டும். வேறு எதை பாவித்தாலும் அது தவறானது. இரண்டாவதாக ஒன்றை வலியுறுத்துவதற்கு இதே போன்ற வாக்கியத்தை நாம் முன்னரும் பார்த்துள்ளோம். இங்கே முதலாவதை பார்ப்போம். I myself made this cake. அதாவது வேறு எவருடைய உதவியும் இல்லாமல் நான் மட்டுமே இந்த கேக்கை செய்தேன் என வலியுறுத்துவது. மூன்றாவதாக ப்ரிபோசிஷனுடன் சேர்ந்து வருவது. அவ்வாறு வரும்போது அது சொல்லுகின்ற விடயத்தை மிகவும் தெளிவாக சொல்லும். மூன்றாவதில் இருக்கின்ற முதலாவதை பார்ப்போம். I live by myself. என்னுடன் வேறு எவரும் இல்லை, நான் தனியாகவே வாழ்கின்றேன் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள். I think she is talking to herself. அதாவது அவளுடன் வேறு எவரும் இல்லை, அவள் தனக்குத்தானே கதைத்துக் கொண்டிருக்கின்றாள் என்பதே அதனுடைய விளக்கமாகும். இங்கே உங்கள் பயிற்சிக்காக சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். இங்கே தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸை அவற்றினுடைய எழுவாயுடன், அந்த வாக்கியத்தில் உள்ள எழுவாயுடன் பொருத்தி நன்றாக பயிற்சி செய்யுங்கள். காரணம் என்னவென்றால் இந்த ஒழுங்குமுறை ஒரு பொழுதும் மாறாது. அத்தோடு புதிய புதிய வாக்கியங்களை தேடி பயிற்சி செய்யுங்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஒரு சிறப்பு விளக்கம். அதாவது ஒன்று, ஒன், ஒன்றுகள், ஒன்ஸ், ஒன்றினுடைய, ஒன்ஸ், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், ஒன் செல்ஃப். முதலாவதாக உள்ள ஒன், ஒன்று என்பது 2 சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது இம்பர்சனல் ப்ரோனவுன், அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது பொருளையோ குறிப்பிடாமல் பொதுப்படையாக கூறுவது. முதலாவது வசனத்தை பாருங்கள். One never knows what the future may hold. அதாவது ஒருவருக்கு தன்னுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு பொழுதும் அறிய முடியாது என பொதுப்படையாக கூறுவது. இரண்டாவதாக as a singular countable noun, அதாவது எண்ணக்கூடிய பேச்சொற்களின் ஒருமைக்கு பாய்ப்பது, அதாவது ஒன்று என்று பாவிப்பது. உதாரணத்தை பாருங்கள். I need a new phone. I am going to buy one. இங்கே ஒன் என்பது அந்த நியூ போனை குறிக்கின்றது. அடுத்ததாக ஒன்றின் பன்மைக்கு பாய்ப்பது, ஒன்றுகள் என பாய்ப்பது. These red apples are rotten, but the green ones are fine.
அதாவது சிவப்பு ஆப்பிள்கள் பழுதடைந்து விட்டன, ஆனால் பச்சை ஆப்பிள்கள் நன்றாக உள்ளன. இங்கே கிரீன் ஒன்ஸ் என்பது பச்சை நிற ஆப்பிள்களை குறிக்கின்றன. மூன்றாவதாக ஒன்ஸ், அதாவது பொசசிவ் ஃபார்ம், உடைமையை குறிப்பது, ஒருவருடைய அல்லது ஒன்றினுடைய என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்துவது. இங்கே பாருங்கள், ஒன் மஸ்ட் டூ ஒன்ஸ் பெஸ்ட், அதாவது ஒருவர் அவருடைய பெஸ்டை செய்ய வேண்டும். நான்காவதாக ஒன் செல்ஃப், இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், சப்ஜெக்டும் ஒப்ஜெக்டும் ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ தனிப்பட்ட முறையில் குறிப்பிடாமல் பொதுப்படையாக குறிப்பிடுவது. One should learn to trust oneself, ஒருவர் தன்னை நம்புவதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். இங்கே countable nouns தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட முறையில் எவரையும் குறிப்பிடாமல் பொதுப்படையான கருத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை பாவிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய தவறுகளை இங்கு நான் ஒழுங்கமைத்து தந்திருக்கின்றேன். நாம் இவற்றை ஏற்கனவே ஒவ்வொன்றாக பார்த்திருக்கின்றோம். மீண்டும் இதை நன்றாக அவதானித்து தவறுகள் ஏற்படாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கே நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புவது மூன்றாவது, யூசிங் a reflexive pronoun in everyday actions, அதாவது நாம் நாளாந்தம் செய்கின்ற விடயங்களுக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனை பாவிக்க கூடாது. உதாரணமாக he saves himself every morning என்று பாவிக்க கூடாது. காரணம் என்னவென்றால், சேவ் பண்ணுவது, பல் விளக்குவது, முகத்தை கழுவுவது போன்ற விடயங்கள் வழமையாக இடம்பெறுகின்ற காரணத்தினால் அவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு சொல்ல வேண்டும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் he saves every morning, ஒவ்வொரு நாளும் காலையில் சேவ் பண்ணுகின்றவர் என்று குறிப்பிட வேண்டுமே ஒழிய ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பாவிக்க கூடாது. இது உங்களுக்கான ஒரு சுய பரீட்சை. 12 வினாக்கள் இருக்கின்றன. பொருத்தமான ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸை பயன்படுத்தி நிரப்பியதன் பிற்பாடு உங்களுடைய விடை சரியா என்பதை கீழே தரப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பீடு செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியூடாக சந்திப்போம். நன்றி.